ஹாப்பி விமன்ஸ் டே டு ஆல் ஆஃப் யூ. இந்த நாள் மட்டும் இல்ல, எல்லா நாளும் சிறப்பான நாளா உங்களுக்கு அமைஞ்சிட்ட. காட் பிளஸ் யூ கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த படத்தோட ரிவ்யூ, எஸ், தாய் கிழவி. அதுவும் உங்களை பெருமைப்படுத்துற மாதிரி ஒரு படம் தான். சிறப்பு பிஞ்சு போயிரும் தூமிய குடிக்கீங்களா? ஆற சொத்த ஆற கேக்குறத பாடத்தோட ஆரம்பத்திலே ராதிகா சும்மா ரவுண்டு கட்டி அமர்கலம் பண்ணி இருக்காங்க. வட்டி குட்ட பணத்தெல்லாம் வசூல் பண்ற வேட்டையாடுற கேரக்டர்ல திமிரா கெட்ட ஜூவா நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு 3 பசங்க ஒரு பொண்ணு. இந்த நேரத்துல அவங்க நோய்வாய்ப்பட்டு படுத்துடுறாங்க. ஊரே அவங்க செத்து போயிடணும்னு நினைக்கிற இந்த நேரத்துல ஒரு தங்க புதையல் மேட்ரு ஒண்ணு வந்து சிக்குது. கிழவி 160 பவுனை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கா அப்படின்ற உடனே அவங்க பசங்க எல்லாம் இந்த கிழவி சாகணும்ன்றதை விட்டுட்டு எப்படியாவது பொழைக்க வச்சு அந்த ஆட்டைய போடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கடைசியில இந்த கிழவி பொழைக்குமா, 160 பவுன பங்கு போடலாமான்றதா மொத்த கதையை. பாடத்தோட பிளஸ் ராதிகா தாய் கிழவியா வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லணும். மற்ற கேரக்டர்ஸும் அப்படியே அந்த நேட்டிவிட்டியை கலந்து கொடுத்துருக்க விஷயம் சூப்பரா இருக்கு. ராதிகா குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல பெண்களுக்கு கொடுக்குற டிப்ஸ் இவங்க மட்டும்தாங்க கொடுக்க முடியும். மகன்களா வர பாலசரவணன், சிங்கம்புலி, அருள்தாஸ் அடிக்கிற லூட்டி, முனிஷ்காந்த், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ரேச்சல் ரெபக்கா மகளா வராங்க. அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க செகண்ட் ஹாஃப்ல, ராதிகாக்கு நாளைக்கு ஆபரேஷன், இன்னைக்கு எப்படி இப்படி தைரியமா இருக்குன்றதுக்கு அங்கெல்லாம் படம் கிளாத் சொல்லுகுது. முனிஷ்காந்த் கல்யாணம் ஆகாததுக்கு ஒரு கச்சேரி ஒண்ணு சொல்லுவாரு. அதெல்லாம் செமையா இருக்கும். பாலசரவணன் அவரும் கலக்கி இருந்தாரு. குறிப்பாவே சிங்கம்புலி, பாலசரவணனால எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான காமெடியன்ஸ் தான். நேட்டிவிட்டியை கலந்து கொடுத்துருக்காங்க எல்லா கேரக்டர்ஸுமே. அவ்வளோ தத்ரூபமா இருக்கு. நெகட்டிவா கொண்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்க கேரக்டரை செகண்ட் ஹாஃப்ல அப்படியே பாசிட்டிவ் ஷேட் கொடுத்துருக்கிறதெல்லாம் சிவகுமார் முருகேசன் டைரக்ஷன் டச்சுன்னு சொல்லணும். கமலஹாசன் பாட்டை எடுத்து விடுறாங்க பாருங்க. எத்தனை படம் பா! விருமாண்டி, அபூர்வ சகோதரர்கள், தேவர் மகன், எல்லா படத்துல இருக்க பாட்டையும் போட்டாங்க கமல் நடிச்சது. அதுவும் அந்தந்த கதைக்கு அந்தந்த நேரத்துல பொருத்தமா கொடுத்துருக்கிறது தாங்க செம மவுசு. பாடத்தோட மைனஸ், நம்ம தாய் கிழவி ராதிகாவை சீக்கிரமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல படுக்கப்படுறாங்க. அந்த கேரக்டர் பார்க்க தானே படத்துக்கே வரும். சீக்கிரமே படுத்து கடைசி நேரத்துல தான் எந்திரிக்குது. அதனால இன்னும் கொஞ்சம் இந்த கேரக்டரை எலிவேட் பண்ணியிருந்தா, லென்த்தா கொடுத்திருந்தா இன்னும் ரசிக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வென் கம்பேர்ட் டு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படியே என்னமோ அப்படியே போற போக்குல போயிட்டே இருக்கும். ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும். இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் அளவுல ஒரு எமோஷனல் கனெக்டை கொடுக்குமானா கொஞ்சம் கம்மி தான். மைனஸ் எல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இமோஷனல் கனெக்ட் இல்லைன்னு. இந்த கிழவி மேல நமக்கு அவ்வளவு பாண்டேஜே இல்லை. இருந்தாலும் அவங்க பொழைச்சிட்டாங்க அப்படின்ற செய்தி கேட்டனே நம்ம எல்லாத்துக்குமே தியேட்டர்ஸ்ல ஆனந்த கண்ணீர் வரும். ஏன்னே தெரியாது. அந்த மாதிரி அந்த கேரக்டர்ஸ் மருமகள்கள் எல்லாருமே அப்படி எலிவேட் பண்ணியிருப்பாங்க. மகான்கள் எல்லாருமே சிறப்பாகவே நடிச்சிருந்தாங்க. ஸோ இது மாதிரி விமன்ஸ் டேக்கு இது தரமான ஒரு வார்த்தை தீர வேண்டிய படமா மாறினது காரணம், இந்த காலத்துல வெட்டு குத்து ரவுடிசம் அடிதடின்னு என்னென்னமோ படம் எடுக்கிறாங்க. அதுக்கு மத்தியில இப்படிப்பட்ட ஒரு ஃபீல் குட் நல்ல ஒரு சொசைட்டிக்கு சொல்ல வேண்டிய ஒரு கருத்தை சொல்லியிருக்கிற இந்த படத்தை பார்க்கறதுக்கு தியேட்டர்ஸ்ல மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நான் விட்டுட்டேன். ஜார்ஜ் மரியன், இளவரசன், ஒரு குடிகாரன் கேரக்டர், இன்னும் நிறைய இருக்குங்க. ஸோ அதுல கடைசியா ராதிகா ஒரு கருத்து சொல்லுவாங்க, பொம்பளையும் பொழுதும் ஒண்ணு போனா கிடைக்காதுன்னு. அது இந்த காலத்துக்கும் பொருந்தும், எந்த காலத்துக்கும் பொருந்தும். ஸோ நிச்சயமா நீங்க இந்த படத்தை மிஸ் பண்ணிடாம பாருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திப்போம். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி விமன்ஸ் டே டு ஆல் ஆஃப் யூ. பாய்.